இங்கிருந்து நீங்க பார்க்கலாம் மேல ஆழியார் அணை அப்படின்னு ஒரு அழகான தமிழ்ல ஒரு பெயர் பலகை வச்சிருக்காங்க. அதுக்கு இடது புறத்துல கிட்டத்தட்ட 7 மதகுகள் இருக்குதுங்க. முழு கொள்ளளவு நிரம்பிருச்சு. நம்ம நின்றுட்டு இருக்க இடம் இதுதான். இங்கிருந்து பாத்தீங்கன்னா இறங்கி போனோம்னா கையாலே தண்ணியை தொட்டுறலாம். அந்த அளவுக்கு முழு கொள்ளளவு நிரம்பி பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமா காட்சி அளிக்குது இந்த ஆழியார் அணை. இதுவே இந்த வெயில் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அணையோட நீர் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக காட்டு யானைகள் இந்த அணையில் நீர் அருந்துற காட்சியை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் இங்கே சிறுத்தைகளுடைய நடமாட்டமும் இருக்குன்னு நமக்கு சொன்னாங்க. இந்த ஆழியார் அணைக்கு மேல் பகுதியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நம்ம நேரம் செலவிச்சுட்டு இந்த படிக்கட்டு மேலே ஏறி தான் நம்ம அணைக்கு மேலே போக போகிறோம். நீங்கள் தூரத்தில் பார்க்குற இந்த மலைப்பகுதிகள் எல்லாமே வால்பாறை. இந்த இடம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாடல்கள், தமிழ் பாடல்கள், ஹிந்தி பாடல்கள்னு ஏகப்பட்ட சினிமா ஷூட்டிங் இங்கே நடந்திருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடமும் நம்மளால் நிறைய சினிமா பாடல்களில் பார்க்க முடியும். இங்கே ஏகப்பட்ட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இயற்கை எழில் கொஞ்சம் அழகான மாவட்டமான பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை ஒன்றன் பின் ஒன்றா பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல வால்பாறை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகள் ஒன்றொன்றையும் தனித்தனியாவே பிரத்யேகமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கடைசியா ஆழியார் அணைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய வால்பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய நவமலை அப்படின்ற ஒரு அற்புதமான வனப்பகுதிக்கு நம்ம போயிருந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல முடிஞ்ச இந்த ஆழியார் அணையை பத்தி தனியாவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டிருந்தீங்க. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய அனைவராலும் விரும்பப்படுகிற அற்புதமான இந்த ஆழியார் அணையை பத்தி முழு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை விரும்பியா இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வால்பாறை சார்ந்த சுற்றுலா தலங்கள் எல்லாத்துடைய லிங்க்ஸையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ கூட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் நீங்களும் என்னுடன் இந்த இடத்துக்கு பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அற்புதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண அந்த நவமலையுடைய பஸ் ட்ரிப்லையும் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம இந்த ஆழியார் அணை போகிறதுக்காக பிரத்யேகமாக நம்ம பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி இப்போ ஆழியார் அணைக்கு சமீபத்திலேயே நெருங்கிட்டோம். போகிற வழிகளிலே பார்த்தீங்கன்னா இந்த சாலைகளில் நம்ம பயணம் செய்யும் பொழுதே இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த வால்பாறை சார்ந்த பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வால்பாறை சார்ந்த பகுதிகள் எல்லாமே ஆனைமலை புலிகள் காப்பகம், அதாவது டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கத்துக்கு உள்ள இருக்கனால அதனுடைய ஒரு போர்டையும் இங்க ரோடுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. நம்ம இப்ப கிட்டத்தட்ட ஆழியார் அணைக்கு ரொம்ப சமீபத்திலேயே நெருங்கிட்டோம். அந்த அழகான ஆழியார் அணையின் முதற்கட்ட காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக. இந்த நம்ம பாலத்திலிருந்தே இந்த ஆழியார் அணையுடைய தொடக்கத்தை நம்மளால பார்க்க முடியும். இங்கிருந்து நீங்க பார்க்கலாம் மேல ஆழியார் அணை அப்படின்னு ஒரு அழகான தமிழ்ல ஒரு பெயர் பலகை வச்சிருக்காங்க. அதுக்கு இடது புறத்துல கிட்டத்தட்ட 7 மதகுகள் இருக்குதுங்க. அந்த
அந்த இடது ஓரத்தில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அணையில் வந்து போதுமான அளவு இப்போ நீர் இருப்பு இருக்கனால இப்போதைக்கு மதகுகள் திறக்கப்படலை. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஆழியார் அணைக்கு உள்ளே பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மேல் பகுதிக்கும் சுற்றுலா பயணிகளை இங்கே அனுமதிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அணைகளில் மேலே ஏறி பார்க்கறதுக்கு அனுமதி மறக்கப்படுது. ஆனால் இந்த ஆழியார் அணைக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்க டிக்கெட் எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் மாதிரி ஒரு வசதி செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேல் பகுதியிலையும் போய் அங்கிருந்து வால்பாறையை சார்ந்த அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளை நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். இங்கிருந்து வெறும் 42 கிலோமீட்டர் தொலைவில் தான் வால்பாறை இருக்குதுங்க. அதுக்கு நம்ம ஒரு 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதனுடைய பயண நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த அணைக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்களான பதநீர், இளநீர், நொங்கு, அது மட்டும் இல்லாம கப்பக்கூழ், கேப்பக்கூழ்னு எல்லா விதமான உணவுப் பொருட்களும் விற்கிறாங்க. நம்ம இந்த அணைக்கு உள்ள போறதுக்கு இங்கதான் டிக்கெட் வாங்கணும். எவ்வளவு பெரிய கியூ நிக்குதுன்றத நீங்களே பார்க்கலாம். வாங்க அணைக்கு உள்ள போய் என்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஆழியாரனுடைய டிக்கெட் கவுண்டரில் தான் இருக்கோம். டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. 5 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆழியார்லேருந்து திறந்து விடப்படுற அந்த மதகுகள் வழியாக வரக்கூடிய நீரை போக்குறதுக்காக ஒரு அழகான ஒரு வாய்க்கால் ஓடுது. அந்த இடத்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி செட் பண்ணி கலைநயத்தோடு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குடும்பம் குழந்தைங்களுடன் வந்தோம்னாக்க பொழுது போக்குறதுக்கு மிகப்பெரிய பரப்பளவில் இந்த பார்க் ஏரியா இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக அணைக்கு மேலே ஏறலாம். இந்த ஆழியார் அணைக்கு மேல் பகுதியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நம்ம நேரம் செலவிச்சுட்டு இந்த படிக்கட்டு மேலே ஏறி தான் நம்ம அணைக்கு மேலே போக போகிறோம். ஏகப்பட்ட மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இந்த படிக்கட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்கன்றதை நீங்களே பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஆழியார் அணையுடைய உண்மையான அழகே மேலே போய் அங்கிருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கறதுல தான் இருக்குது. இந்த அழகான ஆழியார் அணையை கட்டினதுடைய பெருமையும் ஒரு தமிழ் அணையை சாரும். எஸ், த கிரேட் கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா நம்ம காமராஜர் ஐயா அவர்களால் 1962ஆம் ஆண்டு இந்த அணை திறக்கப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு கீழ்ப்புறத்திலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்க்கால்கள் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஷட்டர் பகுதி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கனால இங்கே நீரோட்டம் கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் இந்த அணையுடைய கீழ்ப்பகுதியில் இருந்துட்டு இப்போ நாம இந்த அணைக்கு மேலே ஏற பயணமானோம். சரியா சொல்லணும்னாக்க இந்த அணையுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து நம்ம மேல் பகுதி போற வரைக்கும் ஒரு 120 படிக்கட்டுகளை நம்மளால ஏற வேண்டியிருக்கும். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல செங்குத்தா வைக்காம எல்லா வயதினரும் மேலே ஏறுற வகையில தான் இந்த படிக்கட்டை அமைச்சிருக்காங்க. இந்த அணைக்கு மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா 2 மருங்கிலும் அளவுக்கு புல்வெளிகளா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இங்க புதர் மாதிரி காட்சி அளிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீர்வளம் கொண்ட ஒரு மண்ணணை தான் இந்த ஆழியார் அணை. ஒரு வழியா இந்த அணையோடைய மேல் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இங்கிருந்து அணையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிருந்து அந்த வால்பாறை போன சாலைகள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த அற்புதமான ஆழியார் அணையின் முதற்கட்ட காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஆழியார் டேமுடைய மேல் பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம வந்த வழி இதுதான். நம்ம ரோட் சைடில் அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கேஷுவலாக ஒரு வாக் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆழியாருடைய பார்க் ஏரியா. இங்கே கிட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இப்போ மக்கள் வந்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டார் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டுகள் மேலே ஏறி நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது இந்த ஆழியாரனுடைய மேல் பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் பெஞ்ச மழையால் இந்த ஆழியார் அணை முழு கொள்ளளவு எட்டியிருக்குது. டேமில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இந்த இடங்கள் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள்.
கிட்டத்தட்ட இந்த ஆழியார் அணை முழு கொள்ளளவு நிரம்பிருச்சு. நம்ம நின்றுட்டு இருக்க இடம் இதுதான். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போனோம்னா கையாலே தண்ணியை தொட்டுறலாம். அந்த அளவுக்கு முழு கொள்ளளவு நிரம்பி பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக காட்சி அளிக்குது இந்த ஆழியார் அணை. இந்த ஆழியார் அணையில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் தூரத்தில் பார்க்குற இந்த மலைப்பகுதிகள் எல்லாமே வால்பாறை. இந்த மேல முகடுகளில் இந்த மலை மேகங்களில் மேகம் மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆழியார் வரவங்க ஆழியார் வந்துட்டு இந்த அணையில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது வழியாக மேலே ஏறி நீங்கள் பார்க்கலாம். இந்த மலைப்பகுதிகளில் மேலே சின்ன சின்ன ரோடுகள் தெரியும். இது மேலே போனோம்னாக்க நம்மளால் இங்கேருந்து ஒரு 40 ஹேர்பின் கிராஸ் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 ஹில் ஸ்டேஷனில் ஒன்றான இந்த அழகிய வால்பாறை மலைவாச ஸ்தலத்தை நம்மளால் அடைய முடியும். ஆழியார் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸை பார்க்குற, இந்த வீடை பார்க்குற நிறைய பேருக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். அணைக்கு பக்கத்துலேயே இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நிறைய படங்களில் இந்த வால்பாறை கெஸ்ட் ஹவுஸை காமிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ உங்களால் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாடல்கள், தமிழ் பாடல்கள், ஹிந்தி பாடல்கள்னு ஏகப்பட்ட சினிமா ஷூட்டிங் இங்கே நடந்திருக்குது. அதில் சில மெமரிஸாக சொல்லணும்னா, இந்த பழைய படம் காதலிக்க நேரமில்லை படத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்கும். அது வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமைதி படை சத்யராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுவும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சினிமா பாடல்கள், சினிமா காட்சிகள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் உள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடமும் நம்மளால் நிறைய சினிமா பாடல்களில் பார்க்க முடியும். இங்கே ஏகப்பட்ட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் காதலிக்க நேரமில்லை படம் வந்து 65 வந்ததுங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60-70 வருஷத்துக்கு மேலே இந்த பில்டிங்கை வந்து இன்னுமே பராமரிச்சுட்டு வராங்க. பார்க்குறதுக்கும் பொலிவு குறையாமல் இன்னுமே அற்புதமாக அப்படியே தான் இருக்குது. நம்ம எப்படி படத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து தங்கி இரவு நேரத்தில் இங்கே அடிக்கிற இந்த குளிர்ந்த காற்றை அனுபவிச்சுக்கிட்டே, அதுவும் இந்த மழை பெஞ்சதுனாக்க இந்த இடங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக அற்புதமாக இருக்கும். முழுதாக நீர் நிரம்பி இருக்கிற இந்த ஆழியார் அணையின் பிரத்யேக காட்சிகள் நம்ம வியூவர்ஸ்க்காக. ஸோ இது வந்து டேம் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஷூட்டிங் பிளேஸாகவும் இருக்குது. இப்போ வால்பாறை போனோம்னா நம்மளால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மேகம் மூடிடுச்சுங்க. நம்ம பொள்ளாச்சி சுற்று வட்டார மக்களுக்கு இந்த ஆழியார் அணைன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு பேர் இந்த அணையை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது இந்த அணையோடைய ஒரு சின்ன பகுதி தான். இங்கே இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளால இந்த அணைக்கு மேற்புறத்தில் நடந்து போகவும் முடியும். நம்மளுடைய சேனலில் வந்து இதுக்கு முன்னால் ஒரு பஸ் ட்ரிப் ஒன்று போட்டிருப்போம், நவமலை அப்படின்னு. அந்த நவமலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆழியார் அணைக்கு பின்புறத்தில் தாங்க இருக்குது. இந்த ஆழியார் அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நீரால் அங்கே மின்சார உற்பத்தியும் நடக்குது. அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்கையும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள்.
அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த வால்பாறை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட காட்டு விலங்குகளுக்கும் இந்த ஆழியார் அணை மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக திகழுதுங்க. இதுவே இந்த வெயில் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அணையோட நீர் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக காட்டு யானைகள் இந்த அணையில் நீர் அருந்துற காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் இங்கே சிறுத்தையுடைய நடமாட்டமும் இருக்குன்னு நமக்கு சொன்னாங்க. இந்த ஆழியார் அணையை வந்து நம்ம இங்கிருந்து எப்படி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் இந்த வால்பாறை போகிற சாலைகளையும் பார்த்து ரசிக்கிறோமோ, அதே மாதிரி நீங்கள் வால்பாறை போகும் பொழுது ஒரு 4 ஹேர்பின் பெண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இந்த ஆழியார் அணையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இரவு நேரங்களில் இந்த ஆழியார் அணைக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்கவே விளக்குகள் போட்டிருப்பாங்க. ஸோ மாலை நேரங்களில் வால்பாறையிலேருந்து நம்ம இறங்கும் பொழுது அங்கேருந்து இந்த அணையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்த்தேக்கத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நான் நிறைய தடவை அதை பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நீருடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் சில நேரம் அதை தடை செஞ்சிடுறாங்க. நான் நிறைய தடவை இந்த இடத்துல போட்டிங் பார்த்துருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கிற இந்த நேரத்தில் அந்த போட்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பொழுது சாயிற அந்தி நேரம் ஆயிடுச்சு. அந்த பொழுது மெல்ல மெல்ல சாய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த இதமான ஒரு சாயங்கால நேரத்தில் இந்த அணையில் நான் இருந்து இங்கிருந்து இந்த அழகான பச்சை பசேல்னு எல்லா காட்சிகளையும் பார்க்கறதே எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அமைதியை கொடுத்தது. இந்த அணையில இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கொள்ளழகா இருந்ததுனாக்க சற்றும் எதிர்பார்க்காத வரையில ஒரு அழகான ஒரு சர்ப்ரைஸா எனக்கு அடுத்தது நடந்தது. சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த அணைக்கு மேல் பகுதியில என்னால ஒரு அழகான வானவில்லையும் பார்க்க முடிஞ்சது. அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் இந்த இயற்கை தாயின் இந்த அழகான விஷயங்களை பார்க்கறதுல நான் சொக்கி போனேனே சொல்லிக்கலாம். இந்த அணையோடைய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை இங்க இருக்க அனுமதிக்கிறாங்க. பொழுது சாஞ்சவனையே இருட்டினோனே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து விசில் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறமா பொதுமக்களை வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. பிரிய மனமில்லாமல் அந்தி பொழுது வரை நான் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன். நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆழியார் வீடியோ உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை விரும்பியா இருந்தீங்கன்னாக்க நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பாக்குற எல்லா யூடியூப் வீடியோக்கு முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய மனித உழைப்பு இருக்குது. என்னுடைய இந்த உழைப்புக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சு தொடர்ந்து இதை போன்ற அழகான இயற்கை காட்சிகளை தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமா அமையும். கூடிய சீக்கிரம் வரக்கூடிய புத்தாண்டில் மீண்டும் ஒரு அற்புதமான நேச்சர் கலந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.